ஹலோ நண்பர்களே, இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹைதராபாத்தில் கிட்டத்தட்ட 400 ஏக்கர் பரப்பில் காடுகளை அழிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஐடி வந்து அதுக்காக அழிக்க போகிறாங்க சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அப்போ மரங்களை தான் வெட்டும்போது ஒரு 50 ஏசிபி இயந்திரம் கொண்டுருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா மான்களும் மயில்களும் பார்த்தீங்கன்னா அலறி அடித்து செய்தி தான் பார்த்தீங்கன்னா இப்போ வேகமாக வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஏன்னா 400 ஏக்கர் அப்படிங்கும்போது எவ்வளோ பெரிய விஷயம். ஒரே ஒரு மரத்தை நம்மளால் உருவாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மரம் வளரவே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆனால் தான் பெரிய மரமாகவே வரும். அப்படி இருக்கும்போது ஆயிரக்கணக்கான மரங்களை பார்த்தீங்கன்னா 400 ஏக்கர் அப்படிங்கும்போது வெட்டி சாக்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மரங்களை வெட்டுறதுனால அனிமல்ஸ்லாம் என்ன அப்போ யானை ஓடி பார்த்தா ஜேசிபி எந்திரத்தை தாக்கியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் மயில்கள், மான், குரங்கு இப்படி எல்லாமே பதறி அடித்து அந்த பக்கம் இந்த பக்கம் ஓடி இருக்கு. அதுக்கப்புறம் எல்லாருமே போராட்டம் பண்ணியிருக்காங்க. போராட்டம் பண்ணதில் என்ன ஆச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தடை விதிச்சிட்டாங்க, மரத்தை வெட்டக்கூடாது அப்படின்னு. ஒரு காட்டை உருவாக்குறது எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுமா? ஒரு காட்டை உருவாக்குறதுக்கு பல வருஷங்கள் ஆகலாம். ஆனால் ஒரு நிமிஷத்தை அழிச்சிடலாம். என்றைக்குமே பார்த்திங்கன்னா மரங்களை நம்ம காப்பாற்றினால்தான் அனிமல்ஸை காப்பாற்ற முடியும், பறவைகளை காப்பாற்ற முடியும். என்றைக்குமே எதுக்காக பார்த்திங்கன்னா இருக்கக்கூடாது. இதனால் பார்த்திங்கன்னா இப்போ நிறுத்திட்டாங்க. இதனால் எப்போவுமே மரங்களை வெட்டுறது நல்லது கிடையாது, வெட்டவும் கூடாது அப்படி சொல்கிறாங்க. அப்போ என்ன மரங்களை வெட்டி வெட்டி வீடுகள், நிலங்கள், அப்புறம் ஃபேக்ட்ரி இதெல்லாம் போடும்போது பார்த்திங்கன்னா அங்கே உள்ள அனிமல்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இருக்கிறதுக்கு இடம் கிடையாது. அப்போ என்ன ஆகும், அப்போ நேரம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே ஊருக்குள்ளே அதனால தான் ஊருக்குள்ளே வருது. இல்லைன்னா காடுகள் இருந்தால் அது காட்டுக்குள்ளே இருந்துடும். ஆனால் இப்போ அனிமல்ஸுக்கு இருக்க இடம் இல்லை அப்படின்னால தான் பார்த்தீங்கன்னா அப்போ என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஊருக்குள்ளே வருது. அதனால் பார்த்தீங்கன்னா இதே மரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வராது. காடுகள் இருந்துச்சுன்னா காட்டிலே இருக்கும். அதனால் என்றைக்குமே பார்த்தோன்னா நம்ம ஒரு காட்டை உருவாக்கணும். மரங்களில் பார்த்தோன்னா கண்டிப்பாக வெட்டவே கூடாது. மரங்களை வளர்க்கணும் தவிர ஒரு நாள் பார்த்தோன்னா தவறு செய்யக்கூடாது. மரங்களை மேலும் வளர்க்கணும், நல்லபடியாக வளர்க்கணும். வளர்ந்தால் தான் பார்த்திங்கன்னா நல்லது. மழையே வரும். வீடியோ பிடிச்சா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண. நன்றி, வணக்கம்.